இப்படி தியேட்டருக்குள்ள போனா இப்படிதான் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்தேன். இன்னொரு 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போயிருந்ததுன்னா போன் எடுத்து கால் ஃபார் ஹெல்ப், கால் ஃபார் ரெஸ்கியூன்னு போன் பண்ணி யாராவது அதை மீட்டுட்டு போகன்னு கதறி இருப்பேன். அந்த அளவுக்கு. ஹலோ வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற மை வியூ எந்த படத்தை பத்தினா தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா மற்றும் பல பேரோட நடிப்பில் சேகர் கமுலோட இயக்கத்தில் தேவிஸ்ரீ பிரசாதோட மியூசிக்கலில் வெளிவந்திருக்கும் படம் தான் குபேரா. ஒரு படத்தோட டியூரேஷன் 3 hours பிளஸ் இருந்தாலே அது எவ்வளவுதான் நல்ல படமா இருந்தாலும் ஒரு மாதிரி சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி சீட்லயே அப்படி நெளிய ஆரம்பிச்சிடும். என்னடா அது போயிட்டே இருக்கு நம்ம மாதிரி ஒரு மாதிரி நெகட்டிவ் ஃபீல் ஆயிடும்ல. அதுதான் இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அப்ப இது நல்ல படமான்னு கேட்டீங்களா? நல்ல படம் ஆஹா ஓன்னு சொல்ல மாட்டேன். ஒரு டீசன்ட் படம் தான், பாக்குற அளவுக்கு ஒரு படம் தான். டியூரேஷன் அப்படியே இழுத்து கடைசியில படம் முடியறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் அப்படியே மக்கள் நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு என்ன காப்பாத்துக்கு என்ன விடுகிறா போது நான் படத்தை முடியல அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. தனுஷ் நடிப்பை பத்தி சொல்லவே தேவையில்ல. அப்படி என்ன சொல்றேன்னு கேக்குறீங்களா? கரெக்ட் தான். பட் இது யூஸ்வலா தனுஷ்க்கு சொல்ற ஒரு டயலாக் தான். சொல்லவே தேவையில்ல. ஆஸ் யூஷுவல் மனுஷா செமையா பண்ணிருக்காரு, சிறப்பா பண்ணிருக்காரு. அவர் பொறுப்பு அவர் கரெக்டா பண்ணி முடிச்சது. நல்ல பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நாகார்ஜுனும் நல்லா பண்ணிருக்காரு. சைட்ல ராஷ்மிகா மந்தனாவும் கிரிஞ்செல்லாம் பண்ணாம டப்பிங் டயலாக்ஸ் கொஞ்சம் கிரிஞ்சா தெரிஞ்சாலும் நடிப்புல கிரிஞ்சு பண்ணாம நல்லா பண்ணிருக்காங்க. ஆக்டிங்லாம் எல்லாமே நல்லா தான் பண்ணிருக்காங்க. பட் தி மெயின் டிராபேக் இஸ் டியூரேஷன். சொன்ன மாதிரி இந்த படம் இந்த கதை ஒரு 2 hours 15 minutes 2 hours 20 minutes சொல்லி முடிச்சிருக்கலாம். பட் இது இவ்வளவு நீட்டி முழுக்கி இழுத்து ஒரு நெகட்டிவ் ஃபீல் வந்துருச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா டீசன்ட் ஒன் டைம் வாட்சபிள் மூவி. நீங்க பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாம் கட்டிட்டு போய் டைப்பர் எல்லாம் போட்டு போனீங்கன்னா இருந்து பொறுமையா வரலாம். ஓகே பாய்.